ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிவி அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th எக்கனாமிக்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர் ஆல்பிரட் மார்சல். பொருளாதாரத்தில் நாம் படிக்கும் அடிப்படை பிரச்சினை பற்றாக்குறை. நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கியது? தனிநபர் பொருளாதார நடவடிக்கைகள். கீழ்கண்டவற்றில் எது நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்தது? கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது. பொருந்தா ஒன்றை கண்டறிக. நாடுகளின் செல்வங்கள் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை. பொருளாதார கோட்பாடுகள். பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும். மற்றவை மாறாதிருக்கும் போது. ஆன்சர், மற்றவை மாறாதிருக்கும் போது. சமநிலை விலை என்பது அதன் விலையில் தேவையின் அளவும் அளிப்பின் அளவும் சமம். நாடுகளின் செல்வம் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி பயில்கின்ற அறிவியலே பொருளியல் ஆகும் என்று இலக்கணம் வகுத்தவர் இளையனல் ராபின்ஸ். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் என்று கூறுவர். ஏனெனில் காரணம் மற்றும் விளைவுகளுக்கிடையே உள்ள தொடர்பு விதிகளை உருவாக்குவதற்கு தொகுத்தாய்வு முறையும் பகுத்தாய்வு முறையும் பயன்படுகின்றன. பரிசோதனைகள் மேற்கூறிய அனைத்தும். பயன்பாடு என்பது மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் சக்தி. அங்காடி என்பது நபர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்கள் வாங்கும் விற்கும் முறையை குறிக்கும். எது பொருளாதார நல இலக்கணம் சார்ந்ததல்ல? பொருளாதாரம் எண்ணற்ற விருப்பங்களையும் வரையறுக்கப்பட்ட வளங்களையும் பற்றியது. வளர்ச்சி இலக்கணம் என்பது இயங்குநிலை பொருளாதார கட்டமைப்பில் தேர்ந்தெடுப்பதில் உள்ள பிரச்சினை. பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியுள்ளது? விலை கோட்பாடு. டேஸ் பரிமாற்ற மதிப்பை கொண்டுள்ளவை அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவவும் பரிமாற்றவும் முடியும். பண்டங்கள். பயன்பாட்டின் சரியான பண்புகளை அடையாளம் காண்க. இது நுகர்வோரின் மனநிலையை சார்ந்தது. பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? ராபின்ஸ். தனிக்கருத்திலிருந்து பொதுக்கருத்து பெறும் முறை தொகுத்தாய்வு முறை. விற்பனை செய்யும் பொருட்களை எதனால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும்? விலை. யூனிட் 2 இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். முரண்பாட்டை தெரிவு செய்க. ஆடம்பர பண்டங்கள், வசதி பண்டங்கள், அத்தியாவசிய பண்டங்கள், விவசாய பொருட்கள். ஆன்சர், விவசாய பொருட்கள். தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் டேஷாக இருப்பதால், பற்றாக்குறையாக இருப்பதால். இயல்பெண் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர் மார்சல். கீழ்கண்ட வாய்ப்பாட்டின் மூலம் இறுதிநிலை பயன்பாட்டை அளவிடலாம். TUN - TUN - 1. இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு உச்சமாக இருக்கும். காசன் முதல் விதி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. கீழ்கண்ட விதியை தேவை விதி அடிப்படையாக கொண்டுள்ளது. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. நுகர்வோர் எச்சம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் மார்சல். தகுவிலை ரூபாய் 250 ஆகவும் மற்றும் உண்மை விலை ரூபாய் 200 ஆகவும் உள்ளது. நுகர்வோர் எச்சத்தை காண்க. 50. சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது. தரவரிசை ஆய்வு. தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் மார்சல். கீழ்காணும் இவற்றால் தேவை அதிகரிக்கும். அதிக மானியம் வழங்குவதால். கொடுக்கப்பட்ட தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்லுதல் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது. தேவை விரிவு மற்றும் சுருக்கம். மிகை தேவை நிகழ்ச்சி உள்ள தேவை கோட்டின் வடிவமானது
மெதுவாக சரியும். நுகர்வோர் சமநிலையில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடானது டேஷாக இருக்கும், சமமாக இருக்கும். சமநோக்கு வளைகோட்டை முதலில் தோற்றுவித்தவர் எட்ஜ்வொர்த். தேவை நிகழ்ச்சி 1க்கு சமமாக இருக்கும்போது அலகு தேவை நிகழ்ச்சி. சம அளவு திருப்தியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கும் கோடானது இதனுடன் தொடர்புடையவை, சமநோக்கு வளைகோடுகள். சாதாரண தரவரிசை பயன்பாட்டை எவ்வாறு அளவிடலாம்? தரப்படுத்துதல். சமநோக்கு வளைகோடுகள் எதிர்மறை சரிவுடையது. யூனிட் 3 இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், முதன்மை உற்பத்தி காரணிகளாவன நிலம் மற்றும் உழைப்பு. மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள். மூலதனம். சராசரி உற்பத்தியை கணக்கிட பயன்படும் விகிதம் TB/N. எந்த காரணி சமுதாய மற்றும் உருவாக்கும் முகவர் என்று அழைக்கப்படுகிறது? தொழில் அமைப்போர். தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர் யார்? நைட். ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருவது எது? நுகர்வு சார்பு. ஒரு நிறுவனம் 5 அலகுகள் உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி 24 அலகுகளை உற்பத்தி செய்கிறது. ஓர் அலகு உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது உற்பத்தி 30 அலகுகளாக உயர்கிறது எனில் சராசரி உற்பத்தியை கணக்கீடு. 5. குறுகிய கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? மாறும் விகித அளவு விலை விதி. நீண்ட கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? விகித அளவு விலை விதி. சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர்? சம உற்பத்தி வளைகோடு. நிறுவனத்தின் உள்ளிருந்து தோன்றும் சிக்கனத்திற்கு காரணமாக அமைவது எது? நிதி, தொழில்நுட்பம், மேலாண்மை. மேற்காணும் அனைத்தும். காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டது? மாறா விகித விலை விதி. உற்பத்தி காரணிகளை 5% அதிகரித்தால் வெளியீடு 5%க்கு மேல் அதிகரிப்பது எந்த விகித விலை விதியை சார்ந்தது? வளர்ந்து செல் விலை விகித விதி. கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல? இயங்கும் தன்மையுடையது. ஓர் அலகு உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது கிடைக்கும் உற்பத்தி இறுதிநிலை உற்பத்தி. நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி வளர்ந்து செல் விகித அளவு. உற்பத்தியாளர் சமநிலையை அடையும் புள்ளி எது? இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதம் MRTSம் விலை வீதமும் சமமாக இருந்தால். பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு நேர்மறை. சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி சராசரி உற்பத்தியை விட குறைவாக இருக்கும். உற்பத்தி சார்பு இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்குகிறது. உள்ளீட்டு அளவிற்கும் வெளியீட்டு அளவிற்கும் இடையே உள்ள தொடர்பு. யூனிட் 4 இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். செலவு என்பது உற்பத்தி. செலவு சார்புகளை டேஷ் சார்புகள் எனலாம். உற்பத்தி. பணச்செலவை டேஷ் செலவு என்றும் அழைக்கலாம். வெளியுறு. வெளியுறு செலவுகள் மற்றும் உள்ளூர் செலவுகளின் கூடுதல் டேஷ் செலவாகும். பொருளாதார செலவாகும். வெளியுறு செலவுகள் என்பது கையிலிருந்து செய்யும் செலவுகள். தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்கு செய்யும் செலவு உள்ளூர் செலவு. உற்பத்தியின் எல்லா மட்டங்களிலும் மாறாத செலவுகள் மாறா செலவு. சராசரி மாறும் செலவுக்கான வாய்ப்பாடு TVC/Q. ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவு இறுதிநிலை செலவு. உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறும் செலவு டேஷ் செலவு எனப்படும். மாறும் செலவு. கூலி டேஷ் செலவுக்கு எடுத்துக்காட்டாகும். மாறும் செலவுக்கு எடுத்துக்காட்டாகும். ஒரு அலகு உற்பத்திக்கான செலவு டேஷ் செலவாகும். சராசரி. சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு TC/Q. மொத்த மாறா செலவு 100, மொத்த மாறும் செலவு 125 எனில் மொத்த செலவை கணக்கிடுக.
225. நீண்டகால சராசரி செலவு கோடு டேஷ் கோடு என அழைக்கப்படுகிறது. திட்டக்கோடு. பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் டேஷ் வருவாயாகும். மொத்த வருவாய். ஒரு அலகு பொருளை கூடுதலாக விற்பதால் கிடைக்கும் வருவாய் டேஷ் வருவாயாகும். இறுதிநிலை வருவாய். இறுதிநிலை வருவாய் என்பது ஏற்கனவே உள்ள டேஷுடன் கூடுதலாக பெறுவது. மொத்த வருவாயுடன். விலை நிலையாக இருக்கும்போது ஏஆர் கோடு எம்ஆர் கோட்டுக்கு டேஷாக இருக்கும். சமமாக இருக்கும். ஒரு புத்தகம் ரூபாய் 10 வீதம் 40 புத்தகங்களை விற்கிறார் எனில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வருவாய் 400. யூனிட் 5 இலக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எந்த வகையான அங்காடியில் விலை மிக அதிகமாக இருக்கும்? சில்லோர் முற்றுரிமை. நிறுவனத்தின் சமநிலை என்பது MC=MR. கீழ்கண்டவற்றுள் எது முற்றுரிமை போட்டியின் இயல்புகள்? பண்ட வேறுபாடு. முற்றுரிமை நிறுவனம் குறுகிய காலத்தில் டேஷ் பெறும். அதிக லாபம். கீழ்கண்டவற்றுள் உபரி திறன் இல்லாதது. நிறைவு போட்டி. எப்போது நிறுவனம் லாபம் பெற முடியும்? TR > TC. விலையின் மற்றொரு பெயர் சராசரி வருவாய். எந்த அங்காடியில் ஏஆர் மற்றும் எம்ஆர் சமமாகும்? நிறைவு போட்டி. முற்றுரிமையில் எம்ஆர் கோடு டேஷ் கோட்டிற்கு கீழிருக்கும். ஏஆர். நிறைவு போட்டி அனுமானிப்பது ஒத்த தன்மை பண்டம். குழு சமநிலை ஆராய்வது முற்றுரிமை போட்டி. முற்றுரிமை போட்டியின் முக்கிய பண்பு விற்பனை செலவு. முற்றுரிமை போட்டி டேஷ் ஆகும். நிறைகுறை போட்டி. விலை தலைமை அம்சம் கொண்டது. சில்லோர் முற்றுரிமை. விலை பேதம் காட்டுதலின் விளைவு டேஷ் ஆகும். அதிக லாபம் மற்றும் பல்வேறு விலை. முற்றுரிமை போட்டியில் சராசரி வருவாய் கோடு பெருமளவு நெகிழ்ச்சி உள்ளது. நிறைவு போட்டியில் நிறுவனத்தின் தேவைக்கோடு படுகிடை. எந்த வகை அங்காடியில் போட்டியே இராது? முற்றுரிமை. கீழ்கண்டவற்றுள் எந்த வகை அங்காடியில் நுகர்வோர் அதிகம் சுரண்டப்படுகிறார்கள்? முற்றுரிமை. விற்பனை செலவிற்கு உதாரணம் விளம்பர செலவு. யூனிட் 6 இலக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். பொருளியலில் வருமான பகிர்வு என்பது எதனுடன் தொடர்புடையது? உற்பத்தி காரணிகள். பகிர்வு கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காரணி விலை கோட்பாடு. எதனை பயன்படுத்துவதற்கான வெகுமதியே வாரம் ஆகும்? நிலம். போலி வாரம் என்ற கருத்து யாருடன் தொடர்புடையது? மார்சல். தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? ரிகார்டோ. நிலத்திற்கு உண்மையானதும் அளிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர் ரிகார்டோ. உழைப்பாளருக்கான வெகுமதி கூலி. பணக்கூலியின் வேறு பெயர் பெயரளவு கூலி. எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் வாக்கர். முதலை பயன்படுத்துவதற்கான வெகுமதி வட்டி. கீன்ஸின் வட்டி கோட்பாடு இவ்வாறு வழங்கப்படுகிறது. நீர்மை விருப்ப கோட்பாடு. கடன் நிதி கோட்பாட்டின்படி கடன் நிதிகளின் அளிப்பு இதற்கு சமமாகும். S+PC+DH+DI. எதிர்பாராத செலவுகள் என்ற கருத்தை கீன்ஸ் கீழ்க்கண்டவாறு குறிப்பிடுகிறார். முன்னெச்சரிக்கை நோக்கம். தனி நபர்களுக்கு நாட்டின் செல்வத்தை அல்லது வருமானத்தை பகிர்ந்தளிப்பதென்பது தனிநபர் பகிர்வு. லாபம் இதற்கான வெகுமதி ஆகும். அமைப்பு. புத்தாக்க லாப கோட்பாட்டை வழங்கியவர் ஜும்பீட்டர். போலிவாரம் இதனால் தோன்றுகிறது. மனிதன் உருவாக்கிய உபகரணங்கள். ஓர் உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலம் உழைப்பாளி தன் பணியை வழங்கியதற்காக கொடுக்கும் மொத்த பணமே கூலியாகும். இதை கூறியவர் யார்? பென்ஹாம். துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் NW சீனியர். கடன் நிதி வட்டி கோட்பாடானது புதிய தொன்மை கோட்பாடு. யூனிட் 7 இலக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி கோலார்
ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது குறிப்பிடுவது ஜிடிபி. கீழ்க்கண்டவற்றுள் எது முன்னேற்றமடைந்த நாடு? மெக்சிகோ, கானா, பிரான்ஸ், ஸ்ரீலங்கா. ஆன்சர் பிரான்ஸ். வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் 7. கலப்பு பொருளாதாரம் என்பது பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. பொருளாதார சமநிலையின்மை. மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு. மக்கள் தொகையியல். மக்கள் தொகையில் 1921 வருடம் டேஷ் எனப்படுகிறது. பெரும் பிரிவினை வருடம். எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? 2001. 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா இறப்பு வீதம். 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா பிறப்பு வீதம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? ஜே.சி. குமரப்பா. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சினைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்திய ரூபாயின் சிக்கல்கள். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஒழுக்க நெறி அடிப்படை. வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார். ஜே.எம். கீன்ஸ். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது செல்வம், வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, மேற்கான அனைத்தும். யூனிட் 8 இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருடம் 1498. 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? ஜஹாங்கீர். இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1858. ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு. முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1948. 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை செம்பு மற்றும் சிங் சுரங்கத் தொழில். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் எம்.எஸ். சுவாமிநாதன். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலம். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் வேளாண்மை. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 2002 முதல் 2007 வரை. 2016ஆம் ஆண்டிற்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் 131. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1990 முதல் 1992. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி. மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் அமர்த்தியா குமார் சென். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் டி. மோரிஸ். யூனிட் 9 இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசியமயம் நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல். இவை அனைத்தும். இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஷ் இருக்க வேண்டும், ஒன்றை ஒன்று சார்ந்து. எல்பிஜிக்கு எதிரான வாதம், மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு. FBI என்பதன் விரிவாக்கம்
வெளிநாட்டு நேரடி முதலீடு. உலக அளவில் இந்தியா டேஷ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகின்றது. பழங்கள். வெளிநாட்டு முதலீடு டேஷ் உள்ளடக்கியது. FDI மற்றும் FBI. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஷில் வெளியிடப்பட்டது. ஏப்ரல் 2000. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஷ் ஆகும் சட்டப்பூர்வமான குழு. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒரு முனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகளற்றது. புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டில். நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஷ் துறைக்கானது. காப்பீட்டுத்துறை மற்றும் வங்கித்துறை. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஷ் அமல்படுத்தப்பட்டது. 2017 ஜூலை 1ஆம் தேதி. புதிய பொருளாதார கொள்கை கீழ்க்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம். இவை அனைத்தும். டேஷாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. 1991ஆம் ஆண்டு. உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் டேஷ் கடன் பெற முடியாது. கூட்டுறவு வங்கிகளின் கடன் பெற முடியாது. வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வை டேஷ் ஆகும். 50%. இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் டேஷ் ஏற்படுத்தப்பட்டது. காண்ட்லா. ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஷ் குறிக்கும் குறைவான பொருளாதார வளர்ச்சி. GSTயில் அதிகபட்ச வரி விதிப்பு டேஷ் ஆகும். ஜூலை 1, 2017 நாளின்படி 28%. தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஷ் எனப்படும் தனியார் மயமாக்கல். யூனிட் 10ல் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். எது ஊரக பகுதியின் அடிப்படை அலகாக கருதப்படுவது? வருவாய் கிராமம். எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வேளாண்மையை சார்ந்திருத்தல். 2011 கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன? 60. தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை மறைமுக வேலையின்மை. 2 முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது இரட்டைத்தன்மை. ஊரக பகுதி, ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சினைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது சிறிய அளவு நில உடைமை. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு 2400. ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக. வேளாண்மை சாரா வேலையின்மை. மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் என்ன? மறைமுக. குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது? பருவகால வேலைவாய்ப்பு. ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் தருக. காகித தொழில். இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு? 4/3 பங்கு. இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? 1975. முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2015. தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2005. ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி மேற்கண்ட அனைத்தும். இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து, கடனாளியாக வாழ்ந்து, கடனாளியாக இறந்து, கடனையே சந்தித்துவிட்டு செல்கிறான். இச்சொற்றொடரை கூறியவர் யார்? சர் மால்கம் டார்லிங். 11th யூனிட்டில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு மேலாக உள்ளது. குஜராத். பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் 3வது. தமிழ்நாடு எதில் வளமானது? மனித வளம்.
நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் குஜராத். பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு. எஃகு நகரம் சேலம். பம்ப் நகரம் கோயம்புத்தூர். ஆன்சர் வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு. கீழுள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை? மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர். ஆன்சர் தூத்துக்குடி. பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது? ஏலக்காய். எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? நெல். எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் 8. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் 1. தமிழ்நாட்டின் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? நீலகிரி. மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? அரியலூர். எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது? பனிகள். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் 7. ஸ்பிக் அமைந்துள்ள இடம்? தூத்துக்குடி. DICEL இன் பகுதி? உயிரி பூங்கா. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது? 3ஆம். தென்னக ரயில்வேயின் தலைமையிடம்? சென்னை. 12th யூனிட் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். டேஷ் இவற்றின் ஒருங்கிணைப்பே கணிதவியல் பொருளாதாரம் எனப்படும்? கணிதம் மற்றும் பொருளாதாரம். தேவைக்கோடு அல்லது அளிப்புக்கோடு வரைவதில் டேஷ் பயன்படுத்தப்படுகின்றது? பகுமுறை வடிவியல். பொருளியலில் கணிதத்தை முதன்முதலாக பயன்படுத்தியவர்? ஜியோவானி செவா. ஒரு சாராத மாறியுடன் கூடிய சார்பு டேஷ் எனப்படுகின்றது? ஒரு மாறி சார்பு. இரு அளவுகளுக்கு இடையே சமநிலை என்ற சொற்றொடர் டேஷ் குறிக்கின்றது? சமன்பாட்டை. சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் டேஷ் எனப்படும்? சாய்வு விகிதம். y - y1 = mx - x1 என்பது டேஷ் குறிக்கும் நேர்கோட்டை. d = 50 - 5b என கொள்க. d = 0 எனில் p இன் மதிப்பு p = 10. d = 150 - 50b எனில் சாய்வு டேஷ் ஆகும்? -50. ஒரு அணியின் அணிக்கோவை மதிப்பு டெல்டா = 0 என்றால் அச்சார்புகளுக்கு தீர்வு கிடையாது. நிலைநிற்கும் புள்ளி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் டேஷ் எனப்படும்? சமநிலை. நிலையான மதிப்பின் வகையீட்டு கெழு மதிப்பு டேஷ் ஆகும்? 0. x⁻n என்பதன் வகையீட்டு கெழு டேஷ் ஆகும்? nx⁻n-1. கணித முறையில் வெளிப்படுத்தப்பட்ட மொத்த செலவு சார்பில் நிலையான செலவு டேஷ் உறுப்பால் குறிப்பிடப்படும்? நிலையான மதிப்பு. மொத்த வருவாய் சார்பின் முதல் வகையீடு டேஷ் ஆகும்? இறுதிநிலை வருவாய். தேவை நெகிழ்ச்சி டேஷ் உள்ள விகிதம் ஆகும்? இறுதிநிலை தேவை சார்பிற்கும் சராசரி தேவை சார்பிற்கும். x + y = 5, x - y = 3 என்றால் x இன் மதிப்பு டேஷ் ஆகும்? 4. தொகையீடு என்பது டேஷ் என்பதின் தலைகீழ் செயல்பாடாகும்? வகையீடு. டேட்டா ப்ராசஸிங் டேஷில் மேற்கொள்ளப்படுகின்றது? PC மற்றும் கணக்கீடு கருவி. Ctrl+M என்ற ஆணை டேஷ் பயன்படுத்தப்படுகின்றது? புதிய